வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் ரஷீது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரோட ஃபுல் வாட்டர் வாஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வெளியே போய் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இங்கே வந்து எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், வீலு கீழெல்லாம் வந்து நிறையவே டஸ்ட் இருக்குது. இதை தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து காரையே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து நம்ம நெட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நம்மளோட ஒரு 2 ஐட்டம் வந்து நம்மளுக்கு வந்துருந்துச்சு. அது போக இந்த ஒரு நார்மல் ப்ரஷ், இது வந்து நம்ம ஸ்டோரில் வாங்கின ப்ரஷ் தான், அதையும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்தால் உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த வாட்டர்னாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிரர் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் தப்புன்னு தண்ணி எடுத்து ஊற்றையில் தண்ணி உள்ளே போயிடக்கூடாது, உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் மிரர் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஷாம்பு வந்து நான் எடுத்துருக்கோம். அப்போ ஒரு கம்ஃபர்ட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஊற்றுறது வந்து நல்லா ஃபோர்ஸாக ஊற்றணும். நீங்கள் இப்போ இந்த கேப்லலாம் நல்லா ஃபோர்ஸாக ஊற்றுனீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் ஆகி வெளியே வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அவுட்டர் பாடிலாம் வந்து ரொம்ப டஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி வீல் கேப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணீங்க அப்படின்னா அவுட்டர் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கோங்க. அது நார்மலாக வந்து நல்லா ஃபோர்ஸாகவே ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிரும். மெயினாக வந்து வைப்பரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்பர் இடையில கேப்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து டஸ்ட்டு நிறையவே இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷாம்பு எடுத்து வாங்கினோம் இல்லையா, அந்த ஷாம்பு வந்து நம்ம பக்கெட்டில் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 2 ஷாம்பு, ஒரு 4 ஷாம்பு வாங்கி வச்சுக்கோங்க. வந்து 2 ஷாம்பு வந்து நான் வந்து உள்ளே ஃபில் பண்ணேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் வந்து இன்னுமே வந்து க்ளீன் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்ன ப்ரெஷ் எடுக்கக்கூடாது. இந்த பெரிய ப்ரெஷ் எடுத்துகிட்டு நம்ம டாப் இருக்குது பார்த்தீங்களா, டாப்லேருந்து ஆரம்பிக்கணும், அப்படியே கீழே வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு மேலே உள்ள டஸ்ட் அப்படியே கீழே வந்துடும். இப்போ இந்த ப்ரெஷ்ஷை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ண வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. இதை வச்சு க்ளீன் பண்ணையில் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கு அந்த கேப்புக்கு இப்போ எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து பொறுமையாக அவசரப்படாமல் அப்படியே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக க்ளீன் பண்ணலாம். அந்த சைடு எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படி ஈஸியாக நீங்கள் அப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துடும். ஏன்னா வெயிட் அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உண்டு. இப்போ கொஞ்சம் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பிலே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே ஓடி பேய் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்லாம் இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த சைடு ஃப்ரண்டில் 2 சைடில் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஷோரூமில் போய் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எப்படியும் ஒரு வாட்டர் சர்வீஸ்ன்னு போயிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500ஆவது உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் வாட்டர்ஸ் பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம இப்போ ஃப்ரீயாக இருந்தோம், லீவு டயத்தில் ஃப்ரீயாக இருக்கோம், சாட்டர்டே சண்டேயில் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளே கழுவி இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் இல்லை, நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வேறு எதையாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டயர்லேயும் வந்து நல்லா ஊற்றிடுங்க தண்ணியை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டயரில் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம டயர் க்ளீன் பண்ணிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனி கிளாத் வச்சுக்கோங்க. இல்லை பழைய துணி எது இருந்தாலும் சரி, அதை வச்சு டயரில் வந்து நல்லா அழுத்தி தேங்க. ஏன்னா இப்போ மழை நேரம் எங்கள் சைடு வந்து அடிக்கடி மழை பெய்யுறதுனால ஈஸியாக வந்து சவதி வந்து ஈஸியாக ஆகிரும். அதனால் நல்லா கிளாத்தை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த மண் அந்த சகதி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பெய்யும். அதே வந்து 2 சைடு டயர்லேயும் அப்புறம் அந்த டயருக்கு இந்த கேப்லேயும் வந்து கொஞ்சம் சகதியாக இருந்ததுன்னா அதுலேயும் வந்து தேய்ச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பேக்கில் செஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரி 4 வீலுக்கும் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா டயரில் வந்து நம்ம எது க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சில பேர் வந்து டயர் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்போனா தான் வந்து டயர் பார்க்கவும் சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இன்னர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம அவுட்டரில் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இதை வந்து நம்ம இன்னரில் லைட்டாக தூசி ஈஸி இருந்துன்னா துடைக்கணும் துடைச்சிக்கலாம், இல்லை இப்படி துடைக்கனாலும் துடைச்சிக்கலாம். இப்போ சின்ன சின்ன இடங்களில் வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே அண்டரில் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதனால் வந்து கீழே கொஞ்சம் இந்த கார்னரெலாம் பார்த்து இந்த இதை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கீழே உள்ள டஸ்ட்டுமே வந்து அதிகமாக இருக்கும், அதுவும் க்ளீன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க, ஆனால் இன்ஜினை வந்து க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இன்ஜின் வந்து என்றைக்குமே வந்து நம்ம வைப்பர் எடுத்துருக்கையில் நம்ம பேனட்டை வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது. இந்த வைப்பரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து பேனட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். நல்லா வந்து கவனமாக இருந்துக்கோங்க, இல்லாட்டி வைப்பர் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். உங்களுக்கு நியூ கார் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வாட்டர் சர்வீஸோட தண்ணியை ஊற்றி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஓல்டு காருங்கையில் நம்ம ஜெட்டு வந்து கிட்டத்தட்ட 20 இயர் ஓல்டு, 20 வருஷம் வந்து பழைய கார் நம்ம வண்டி. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணிலாம் வந்து ஊற்றி வந்து நம்ம க்ளீன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒயரு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டஸ்ட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் வச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் பேஸை தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஏன்னா டஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும், அதை வந்து ப்ரெஷ்ஷை வச்சு கழுவ முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த பாலிஷ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம், போனதில் வந்து ரிவ்யூலாம் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ க்ளீன் பண்ண ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. இப்போ ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம அந்த பாலிஷை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஏர் ஃபில்டரை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறம் இன்ஜின் சுற்றி ஃப்ரேம் அப்படின்னு வந்து பார்ட்டாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. நீங்கள் மொத்தமாக பார்க்கல வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் வந்து ரொம்பவே வந்து பாலிஷாக இருக்கும். லைவாக அதுக்காண்டி தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து இப்போ பார்த்தீங்களா, இன்ஜினை மட்டும் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஜினில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து நம்ம ஈஸியாக அந்த ப்ரஷ்ஷு வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. இந்தமாதிரி நம்ம பாலிஷ் பண்ணி க்ளீன் பண்ணால் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சின்ன சின்ன கேப்பில் முதற்கொண்டு நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். அதுக்காண்டி தான் நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தோம், இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரேயை வச்சு நம்ம எப்படி அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இன்ஜின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த டயர் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் டயரும் மேக்ஸிமம் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டயர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து புது டயர் மாதிரி, நியூ டயர் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பழசாக இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னன்னா, ஒரு ஸ்பாஞ்சு நான் வச்சுருக்கேன், 2 ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று வந்து டயரு அந்த மாதிரி இதுக்கு மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து டயருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த பெரிய ஸ்பாஞ்சு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது வந்து சின்ன ஸ்பாஞ்சாக இருக்கும். நம்ம போனதுலேயே ரிவ்யூ பண்ணியிருந்தோம், அதை வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண வந்து ரொம்ப லேட் ஆகும். இந்தமாரி நம்ம தனியாக ஸ்பாஞ்சு ஸ்டோரில் போய் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 15 ரூபா இல்லை 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு ரேட்டு கம்மி தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா 4 டயர் நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அலாய் உள்ளேயும் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். இதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம 4 டயரையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் தான் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம். நம்ம க்ளீன் பண்ண வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம பாலிஷ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும், கார் வந்து ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தனி பாலிஷ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். அந்த பாலிஷை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்தமாரி ஸ்பாஞ்சு தனியாக அவுட்டர் பாடிக்குன்னு தனி ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன். அதை தான் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேனட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆயிரும். அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு பேனட் மட்டும் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். பேனட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த ஃப்ரேமு, கீழே உள்ள இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேனட் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் ஒரு 2-3 வாட்டி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ரேமில் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டிங்கு, அதுக்கப்புறம் கீழே உள்ள பம்பரு, அது எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காரை வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்னு தெரியும். நம்ம ஜெட்டை சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார் ரைடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.